ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. கோவையிலிருந்து கேரளாவுக்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்டு பெறலாம். மோகன், சுமார் எத்தனை பயணிகள் காத்திருக்கிறாங்க? என்னென்ன சிரமங்கள் எதிர்கொள்றாங்க? நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரையில் பேருந்துகள் இயங்காத நிலை இருக்கிறது. ஆட்டோக்களும் இயங்கவில்லை. ஒரு சில பேருந்துகள், ஆட்டோக்கள் மட்டுமே இயங்கி வருகின்றன. இதனால் பயணிகள் நெடுநேரம் காத்திருந்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். நாம் தற்பொழுது உக்கடம் பேருந்து நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் நேரடியாக பார்க்கலாம். பேருந்து நிற்கக்கூடிய இந்த லேண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் பேருந்துகள் வராமல் இருக்கின்றன. குறிப்பாக இந்த உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மற்றும் கேரளா போக்குவரத்து கழகம் சார்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையிலான போக்குவரத்தை மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில் நாள்தோறும் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட பேருந்து சேவைகள் இருந்த நிலையில் தமிழ்நாடு கேரளாவினுடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கக்கூடிய பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. அதேபோன்று மாநகரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பேருந்துகள் இயங்காத நிலை இருக்கின்றன. இதனால் பயணிகள் தாங்கள் காலையில் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் ஒரு சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனாலும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றன. குறிப்பாக தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கைவிடுதல், விலைவாசி உயர்வை தடுத்தல், வேலையின்மை போக்குதல், அதே போல பணி நிரந்தரம், மத்திய அரசு ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் தோமுசா, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் நாடு தழுவிய அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் கலந்து கொள்ள விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பின் அடிப்படையிலேயே ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இதனால் தான் பெரும்பாலான பேருந்துகள் இயங்கப்படவில்லை. இயங்கக்கூடிய ஒரு சில பேருந்துகளிலும் ஏராளமான பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நாம் வெகு நேரம் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பயணியும் பேசலாம். ஆனால் வணக்கம், நீங்கள் எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கீங்க? எதுக்காக காத்துட்ருக்கீங்க? சார், என் பேர் தாமோதரன் சார். நாங்கள் மடத்தக்குளத்துலேருந்து வர்றோம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போகணும். வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் பஸ்ஸு ஒன்றும் வரலைங்க. அதனால் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனக்கு உடம்பு சரியில்லை. ஜிஹெச் அம்முக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ்ஸு நீங்கள் வரல. இது தொடர்பாக நீங்கள் அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்களா? என்ன சொன்னாங்களா? கேட்டேங்க. இதில் வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு இதில் ஸ்டாப்புங்க, இதில் வருங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோன்றுதான் ஏராளமான பயணிகள் தங்களுடைய பயணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தற்போது நின்றக்கூடிய இந்த பகுதியில் தான் ஏராளமான பேருந்துகள் காலையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக பேருந்துகள் இயங்கப்படவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள், ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்கப்படுகின்றன. அதுவும் பொதுமக்களுடைய தேவை மற்றும் அவசியத்தை கருதியே இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் கோவையினுடைய மாவட்ட பகுதிகள் மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் அதே போல வட மாவட்டத்தை சார்ந்த பகுதிகளுக்கும் கனெக்டிங் பஸ் என்று சொல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து செல்லும். மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் கேரளா போக்குவரத்து கழகம் இயங்கு பாலக்காடு மார்க்கமாக கொச்சின் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும். இந்த நிலையில் தான் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு கேரளா இடையிலான பேருந்துகள் முற்றிலுமாக நின்றிருக்கின்றன. இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறும் பொழுது மட்டுமே மீண்டும் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. பேருந்துகள் இல்லாத நிலையில் பெரும்பாலான பயணிகள் தற்பொழுது ரயில் நிலையங்களுக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் இன்று காண முடிகிறது. இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் பொதுமக்கள் வரக்கூடிய பேருந்துகளில் அதிக அளவிலான கூட்டத்துடன் நெரிசலுடன் பயணிக்கூடிய ஒரு நிலையும் நம்மால் காண முடிகிறது. மோகன், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.